வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறட்டு இருமல், சளி, நெஞ்சில் சளி கட்டியிருக்கு பார்த்தீங்களா, அது கருப்புருன்னு இழுக்குது பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில் நீர் கொத்துருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு அருமருந்தா இயற்கையிலே கிடைக்கக்கூடிய அற்புதமான மூலிகையை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இதுதாங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஒரு சில பேருக்கு தெரியாதவங்கன்னு சொல்ல முடியாது யாருமே. இப்போ வந்து எல்லாருமே மூலிகையெல்லாம் எடுத்து போடுறாங்க, செய்கிறாங்க. இது வந்து மொசுக்கை. இது பார்த்திங்கன்னா அந்த பூ மஞ்சேர்னு பூத்துருக்கு, இதில் காய் குண்டாக இருக்கும், இப்படி தக்காளி பழம் மாதிரி இருக்கும். இது ஆடு மாடுகள் விரும்பி சாப்பிடும். இது என்ன செய்யணுங்க, இந்த இலையை மட்டும், பூச்சி இல்லாமல் இலையை மட்டும் கிள்ளி சுத்தமாக அலசிவிட்டு பட்டு போல், அதாவது ஒரு புடி புழுங்கல் அரிசியும் இந்த மொசுக்கை இலையும் பட்டு போல் வச்சு அரைக்கணும். அம்மியில் தான் அரைக்கணும். கூடுமான விரலையும் வந்து வைத்தியங்களுக்கு வந்து அம்மியில் வச்சு அரைச்சாதான் நம்மளுக்கு காக்கும். அது அந்த காலத்தில் உள்ளவங்க அம்மியில் வச்சு அரைச்சி சாப்பிட்டாச்சு தான் 100 வயசு 120 வயசு வரலையும் இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம போன அவசரத்துக்கு மிக்சியில் போட்டு அடித்தோம் அப்படின்னு சாப்பிட்டாச்சு தான் வயசும் கம்மியாக ஆகிட்டு இருக்கு எல்லாருக்குமே. திடீர்னு ஒவ்வொன்றும் ஒரு செடியில் பூக்கிற பூ மாதிரி போயிடுது. இப்போ வந்து இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிடி இலைன்னா ஒரு பிடி அரிசி அள்ளி ஊற போட்டு நல்லா பட்டு போல் அரைச்சி காலையில் வெறும் வயிற்றுல இந்த தோசையை சுட்டு ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடணும். ஒரே நாளையில் சாப்பிட்டோம் இது நல்லா போகல அப்படின்னு சொல்ல முடியாது. 3 நாளைக்கு, ஒரு 5 நாளைக்கு காலையில் இதை வெறும் வயிற்றுல வந்து அரைச்சி லேசாக ஒரு பாதி பட்டை மிளகாய், கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு இது கூட வச்சு அரைச்சி தோசையை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தான் தோசை சுடணும். வேறு எண்ணெயெல்லாம் அடுப்பு காற்ற மாட்டாமல் வேறு எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. நல்லெண்ணெய் ஊற்றி தோசையாக ஒரு அடை மாதிரி நம்ம தட்டி சாப்பிட்டு, அதாவது அந்த தட்டி எடுத்து நெஞ்சில், நெத்தியில், இந்த கழுத்தில் எல்லாம் கரகரன்னு அறுக்குது பார்த்திங்களா, இதுக்கெல்லாம் வச்சு இப்படி விரட்டி வச்சோம்னாக்கா அந்த சூட்டில் போய் அந்த நெஞ்சில் கட்டியிருக்கிற சளி வந்து சன்னமாக கரைஞ்சி வந்து மலம் வழியாக வந்துடும். இதை சாப்பிட்டு வந்தோம்னா மண்டையில் கொத்திருக்கிற நீர், இந்த கருப்புன்னு இழுக்கிறது, நெஞ்சில் கட்டி இருக்கிறது எல்லாம் வந்து முழுமையாக குணமாகும். இது மாதிரி மொசுக்கை கீரையை பறித்து நீங்களும் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா துவையில் அரைச்சி சாப்பிட்லாம். துவையில் அரைச்சி சாதத்தொக்கலையை வடித்து இந்த துவையில் போட்டு அதில் பரட்டி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது. அந்த சளியும் அறுத்துக்கிட்டு வெளியில் வந்துடும் மலம் வழியாக. நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.